ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த லவ் மீ இன் 3 days அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு மாறி நம்ம லூலுவோட வீட்ல இருப்பானா, அடுத்து அவன் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி அவனோட ரியல் அப்பியரன்ஸ்க்கே மாறிடுவான். இத கரெக்டா அந்த சென் பாத்துருவான். ஆனா நல்ல வேளை பார்த்தவன் நம்ம ஹீரோ அவனோட ரியல் அப்பியரன்ஸ்க்கு வந்த கருத்து தான் பாத்திருப்பான். சோ இது அரைங்குறையமா பார்த்த அவன், டே அண்ணா, உன்னோட சீக்ரெட் இதுதானா? நீ பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணதான் ஆசைப்படுவியா அப்படிங்கிற மாதிரி அவன் பாதி விஷயத்த மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்குவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம லூலுவும் அந்த ஜென்னும் நேத்து நடந்ததை பத்தி அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு வருவாங்களா. அப்ப அந்த ஜென்னு நம்ம ஹீரோயினை பார்த்து, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே, நம்ம ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது, ஒரு மாதிரி திக்கி திணறிக்கிட்டு இருப்பா. அப்போ இந்த ஜென் ரொம்ப க்ளோஸா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, நான் எவ்வளவு பெரிய ஸ்டாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா என்னோட ஸ்டார் நீ தான் அப்படின்ட்டு இப்ப கிஸ் பண்ணலான்ட்டு வருவான். பட் நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து தடுத்துருவான். இப்போ இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினும் சரி அந்த ஜென்னும் சரி, ஐயோ அண்ணா நீ தப்பா எடுத்துக்காத, நாங்க சும்மா ஒரு டிராமாக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ, ஓ நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஓகே ஓகே, உனக்கு எவ்வளவு நல்லா நடிக்க வரும்ட்டு இப்ப நான் டெஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஜென்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஜென்ன இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பான். அங்க வந்தனையும் நம்ம ஜென் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டயலாக் சொன்னான்ல, அதையே திரும்பி திரும்பி சொல்ல வைப்பாங்க. ஆனா என்ன, ஒவ்வொரு தடவையும் வேற வேற எமோஷன்ல, ஒரு தடவை சோகமா சொல்லணும், ஒரு தடவை சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ஒரு தடவை அழுதுகிட்டே சொல்லணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ இவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் இந்த ஜென்னு சரி நடிக்க சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இது எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா இப்போ இவ்வளவு நடந்தனையும் அந்த ஜென் லைட்டா கடுப்பாகி நம்ம ஹீரோ கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். நான் லூலு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறேன்ட்டு தானே நீ என்ன இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ற, இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நான் ஒண்ணு லூலு கூட சும்மாலாம் சுத்தல, எனக்கு உண்மையிலே அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு, நீ அவளை யூஸ் பண்றதுக்காக தான் இப்படிலாம் சொல்ற, தேவையில்லாம அவன் மனசை கஷ்டப்படுத்திடாத அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த ஜென் டக்குன்ட்டு, ஓ அவ மனசு கஷ்டப்படுத்துறத பத்தி நீ பேசுறியா, அப்பனா உன்னோட ஃபியான்சே வி இருக்காளே, அவளை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நீ லூலு கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்ப புதுசா ஒரு கேரக்டரை பத்தி இவன் சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆசையா ஏதோ சமைச்சிட்டு நம்ம ஹீரோக்காக அதை அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போவாளா. அங்க பார்த்தா வேற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள இருந்து வரும். இதை பார்த்து நீ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக் ஆயிருவா. ஆனா அந்த பொண்ணா, ஓ என்னம்மா வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சு, வா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை இந்த ஹவுஸை கிளீன் பண்ண வந்த ஹவுஸ் கீப்பர் லேடின்ட்டு தப்பா நினைச்சுக்குவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் அந்த ஜென் சொன்ன வி. எத்தனை நாள் ஃபாரின்ல இருந்துட்டு இப்பதான் இந்த ஊருக்கே திரும்பி வந்திருப்பா போல. நம்ம ஹீரோயினும், ஐயோ நான் ஹவுஸ் கீப்பர் லேடி இல்ல, ஷானோட செக்ரட்டரி அப்படின்ட்டு சொல்லலான்ட்டு வருவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஃபியான்சே அப்படின்ட்டு. இதனால நம்ம ஹீரோயின் அப்படி மனசொடைஞ்சு இந்த ரூமை விட்டு போலான்ட்டு பாப்பா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல அந்த வி பொண்ணு நம்ம லூலுவை தெரியாம தள்ளி வேற விட்டுருவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அவளை பிடிக்கலான்ட்டு போவானா. அப்பதான் அந்த வி கேப்பா, ஏ ஒரு ஹவுஸ் கீப்பர் மேல நீயே இவ்வளவு அக்கறை வைக்கிற அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ தெளிவா சொல்லுவான், இவ ஒன்னும் ஹவுஸ் கீப்பர் இல்ல, என்னோட அப்படின்ட்டு சொல்ல வருவான். அப்படியே லைட்டா பாஸ் பண்ணிடுவான். இதுவே நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாக்கி விடும். இப்ப அப்படியே அந்த பொண்ணே புரிஞ்சுக்குவோம், ஓ நீதான் இவனோட செக்ரட்டரியோ, சாரி உன்னை நான் போட்டோல பாத்திருக்கேன், பட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல, என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் தான் இப்ப ஏற்கனவே கடுப்புல இருக்காளே, அதனால இல்ல இட்ஸ் ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேமா அந்த இடத்த விட்டு கிளம்ப பாப்பா. ஆனா நம்ம ஹீரோவும் விடாம அப்படியே அவ பின்னாடியே துரத்தி போயிட்டு, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, வி என்னோட ஃபியான்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க அப்பா தான் தெரியாம இப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணாரு, ஆனா எனக்கு அவன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயினா, இங்க பாருங்க பாஸ், நம்மளுக்குள்ள எந்த ஒரு பர்சனல் மேட்டர்ஸும் கிடையாது, அதனால இதெல்லாம் நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல, இனிமேல் ஆபீஸ் ஒர்க்கை தவிர்த்து மித்த எதுக்குமே நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்காம இருந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிருவா. ஆனா இப்படி சண்டை போட்டுக்கிட்டவங்க அடுத்த நாளே பொண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்க மாட்டாங்க, கூடவே அந்த வி பொண்ணு பிளஸ் நம்ம ஜென் வேற இருப்பான். என்னன்னா அந்த வி பொண்ணுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு, லூலுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் நம்ம ஹீரோயினை ப்ரொவோக் பண்ணணுங்கிறக்காகவே இந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணிருப்பா. இப்ப அந்த வி பொண்ணு வீம்புக்குனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மீட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்து இப்ப நம்ம ஹீரோயின் கடுப்பாகி கொஞ்சோண்டு நூடுல்ஸ் எடுத்து இப்ப அந்த ஜென்னுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சிருவா. இதனால நம்ம ஹீரோ நல்லாவே கடுப்பாவான். உடனே இப்ப நம்ம ஹீரோ, ஹே லூலு, நீ என்னோட செக்ரட்டரி தானே, எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் வை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு இந்த வி பொண்ணு சும்மா
இல்லாம ஷான் நூடுல்ஸ்லாம் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாம அது லைட்டா அன்ஹெல்தி வேற, நீ ஏன் மீட் பால்ஸ் ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ இன்டைரக்டா சாப்பாட பத்தி சொல்லாம அவளையும் நம்ம லூலுவையும் கம்பேர் பண்ணி சொல்லுவா. இத புரிஞ்சுட்ட நம்ம லூலு, நீங்க சொல்றது கரெக்ட் தான் வி, ஆனாலும் நம்மளுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை தானே சாப்பிட முடியும், பிடிக்காததை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ பங்குக்கும் இன்டைரக்டா கலாய்ச்சி விடுவா. இதனால இப்ப அந்த வி பொண்ணு செமையா கடுப்பாகி, ஹே ஷான் உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி ஒரு மீட் பால்ஸ் தான் நம்ம பிரான்ஸுக்கு ட்ரிப் போயிருந்தப்போ நம்ம 2 பேரும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வி நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பத்திலாம் இங்க நம்ம ஹீரோயின் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதனால நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாகும். ஆனா இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ, அன்னைக்கு என்ன நீ நானும் மட்டுமா இருந்தோம், கூட அந்த ஜென்னு தானே இருந்தான், அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பிசினஸ் வேலையா தான் அங்க போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த அங்கேயே கிளாரிஃபை பண்ணி விட்டுருவான். இதனால அந்த வி பொண்ணுக்கு செமையா அசிங்கமாயிரும். ஆனா அப்பன்னு பார்த்து எதிர்பாராத விதமா அந்த மேனேஜர் யான் ஏதோ ஒரு இன்விடேஷன் ஒண்ணு கொண்டு வருவான். இத பார்த்துன்னு அந்த வி செம ஹாப்பியா, நான் எதுக்கு உங்க எல்லாரையும் டின்னர் கூப்பிட்டேங்கிறதே மறந்துட்டேன், இந்தாங்க என்னோட கல்யாண இன்விடேஷன், எனக்கும் ஷானுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்விடேஷனை தூக்கி நீட்டுவா. இத பார்த்துன்னு நம்ம லூலு ஷாக் ஆகிறாளோ இல்லையோ, நம்ம ஹீரோ ஷானே ஷாக் ஆயிருவான். நம்ம ஹீரோ உடனே அந்த மேனேஜர் யான் கிட்ட, என்னது எனக்கு கல்யாணமா, நான் இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த மேனேஜர், சாரி பாஸ், இதுல எதுவுமே நம்ம கையில இல்ல, உங்களோட ஸ்டெப் மதர் உங்களுக்கு பதிலா அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாகி, ஓ அப்படியா, அப்பனா பாஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பா எந்திரிப்பாளா. இப்போ கரெக்டா ஜென் அந்த இடத்துல, லூலு இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற டைம்லயே நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஏன் இனிமேல் டேட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அந்த வி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவளை நம்ம ஹீரோ அவளோட வீட்டை டிராப் பண்ணிட்டு, இங்க பாரு வி, நான் என்னைக்குமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு பார்த்ததே கிடையாது, இது வந்து உங்க அப்பாவும் என்னோட ஸ்டெப் மதரும் போட்ட பிளான், இதுக்கு நான் ஓகே சொல்ல போறதே கிடையாது, சோ மனசை மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுவான். அடுத்து இப்ப அப்படியே அந்த வி செம கடுப்பா போய் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதரை தான் மீட் பண்ணுவாளா. அவகிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. அதுக்கு அந்த ஸ்டெப் மதர், இங்க பாரு நீ கவலையே படாத, லூலுவை நாங்க எதுக்கு இப்ப கம்பெனில வச்சிருக்கோம்னா அவ மூலியமா எங்களுக்கு ஷானோட சில சீக்ரெட்ஸ் தெரியணும், அதுக்காக தான், அந்த வேலை முடிஞ்சோனுமே நான் அவளை துரத்தி விட்டுருவேன், சோ நீ கவலையே படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் உனக்கும் ஷானுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்க அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட வீட்டுல சோகமா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வருவாங்க. இவளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எதையுமே டைரக்டா சொல்லாம, ஒன்னும் இல்ல சும்மா திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்துச்சு, ஆனா என்னன்னே தெரியல, இந்த ஐஸ்கிரீம் நான் ஸ்வீட்டா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ லவ் வாழ்க்கைய பத்தி அவ சொல்லுவா. இத வந்து அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு, ஐஸ்கிரீமோட டேஸ்ட்னாலும் சரி லவ்வோட டேஸ்ட்னாலும் சரி எப்பயுமே ஸ்வீட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல, அது சில நேரத்துல கசப்பாவும் இருக்கலாம், அடுத்து கொஞ்ச நாள்ல அந்த கசப்பு தன்மை போய் ரொம்ப ஸ்வீட்டா ஹாப்பியாவும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இன்டைரக்டா அட்வைஸ் பண்ணுவாளா. இப்ப உடனே நம்ம ஹீரோயின் அப்படி அழுகிற மாதிரி, ஷானுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம், இது பத்தாதுன்ட்டு அவனோட தம்பி அந்த ஆக்டர் ஜென்னு என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றான், என் வாழ்க்கையில ஒரே நாள்ல பல சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாளா. இப்ப உடனே அவளோட அம்மா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இங்க பாரு லூலு, சின்ன வயசுலயே உங்க அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு, அதனால நானே தனியா இந்த குடும்பத்தை பாத்துக்கணுங்கிற பொறுப்புல இருந்தனால உன் கூட என்னால ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, பட் அதுக்குன்ட்டு நான் உன்னை லவ் பண்ணலன்ட்டு அர்த்தம் கிடையாது, அது உனக்கே நல்லா தெரியும், என் மனசுக்குள்ள எப்பயுமே நீ ஸ்பெஷல் தான், நீ உன்னோட வாழ்க்கையில ஷானை சூஸ் பண்ணாலும் சரி இல்லனா ஜென்னை சூஸ் பண்ணாலும் சரி எனக்கு எல்லாத்துக்குமே சம்மதம் தான், ஆனா நான் ஆசைப்படுறதுலாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு அடுத்தும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான், சோ அந்த லவ் உனக்கு உன் வாழ்க்கையில யாரு தருவாங்களோ அவங்கள நீ சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க அம்மாவும் ரொம்ப சென்டிமெண்டலா பேசிடுவாங்க. அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஷென் சூப்பரா ஒரு இடத்த டெக்கரேட் பண்ணி ஒரு பொக்கேவோட நின்னுக்கிட்டு இருப்பான். பின்னாடி மேரி மீன் வேற எழுதியிருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் போல. நேத்து சும்மா பேச்சு வாக்குல மட்டும் சொன்னான், பட் ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய ஈவென்ட் மாதிரி அதை கண்டக்ட் பண்ணி அவளுக்கு அழகா ப்ரப்போஸ் பண்ண போறான் போல. இப்போ கரெக்டா நம்ம லூலுவும் அந்த இடத்துக்கு வந்துருவா. இப்ப இவ வந்தனையும் அந்த ஷென் அப்படியே, எங்க நீ வராம போயிருவியோன்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன், சரி இப்ப நான் ப்ராப்பரா ப்ரப்போஸ் பண்றேன், நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்குவியா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா, உனக்கு ஓகேனா இந்த பொக்கேவை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த பொக்கேவை நீட்டுவானா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா இத வந்து நிறைய பேர் கேப்சர் பண்ணி ஆன்லைன்ல போட்டிருப்பாங்க போல. அதை நம்ம மேனேஜர் யான் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ அப்படி பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போவான். ஆனா இப்ப அங்க போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ செமையா கடுப்பாயிருவான். திரும்பி எப்படியான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணியான்னு பாப்போம்ட்டு அவன் போன் பண்ணிட்டே வருவானா. பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஹீரோயின் அந்த பொக்கேவோட உட்காந்துருப்பா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோக்கு லைட்டா மனசே கஷ்டமாயிரும். ஐயோ இவ ஜென்னோட
ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நம்ம ஹீரோ இப்பயும் விடாம, இங்க பாரு லூலு, நீயே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது, நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அந்த பொக்கேவை பார்த்துட்டு, இப்ப இதெல்லாம் சொல்றது டூ லேட்ன்ட்டு உங்களுக்கே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப கெஞ்சுவான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஓகே நான் ஒரு கேம் கண்டக்ட் பண்றேன், நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி என்ன ஹக் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே உங்க பதில் எதுவுமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இல்லைன்னா நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய் என் வாழ்க்கையில இருந்து பின்னாடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோக்கு வேற வழியே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு இந்த கேமுக்கு ஒத்துக்குவானா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வியே, இன்னையில இருந்து உங்களை சுத்தி எந்த பொண்ணும் இருக்க கூடாது, உங்க லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. எதுக்கு நம்ம ஹீரோ ஒழுங்கா பதில் சொல்லாம, அது எப்படி முடியும், நான் ஒரு பெரிய கம்பெனியோட பாஸ், என்ன சுத்தி நிறைய கேர்ள்ஸ் ஒர்க் பண்ண தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி உளறிடுவான். உடனே இப்ப நம்ம ஹீரோயின், அப்பனா நீ ஒரு ஸ்டெப் பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுருவா. இப்ப அப்படியே அடுத்த கொஸ்டின் கேட்பா, இந்த வேர்ல்டுலயே நான் தான் அழகா இருக்கேனா இல்லையான்னு சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதுக்கு நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா பதில் சொல்லாம லாஜிக்கலா பதில் சொல்றேன்ட்டு, இது என்ன இப்படிப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு, இந்த உலகத்திலேயே மிஸ் வேர்ல்டு ஜெயிச்சவங்க தான் அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோயின் கடுப்போட உச்சத்துக்கே போய், டே உனக்கெல்லாம் நான் கிடைக்கவே மாட்டேன், அப்படியே பின்னாடி ஸ்டெப் எடுத்துட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரொமான்டிக்கா சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு, என்ன சுத்தி எத்தனை பொண்ணுங்க வேணாலும் வேலை பார்க்கலாம் இருக்கலாம், ஆனா என் கண்ணு என்னமோ எல்லா இடத்துலயும் உன்னதான் தேடும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உலக அழகி பட்டம்லாம் வாங்கியிருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு எப்பயுமே நீ மட்டும்தான் அழகா தெரிவ அப்படிங்கிற மாதிரி இப்ப ரொமான்டிக்கா சூப்பரா பேசுவான். அப்புறம் என்ன, அதே இடத்துல நம்ம ஹீரோயின் டோட்டலா காலி. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஓடி வருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து ரெண்டு பேரும் அழகா ஹக் பண்ணிக்குவாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ கேட்பான், சரி நீ என்ன ஜென்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டியா, எதுக்கு பொக்கேவோட நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா. என்னன்னா ஜென் ப்ரப்போஸ் பண்ணனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே தயங்கிக்கிட்டே, இல்ல நான் உன்னை அந்த மாதிரி யோசிக்கல, அது மட்டும் இல்லாம இப்ப என் மனசுக்குள்ள பூரா உங்க அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்க அந்த ஜென்னுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவன் இந்த ரியாலிட்டியை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, சரி ஓகே அட்லீஸ்ட் நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாவான்னு இருக்கலாமே, அதுக்காக இந்த பொக்கேவை வாங்கிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ளவர் பொக்கேவை அவன் கொடுத்திருப்பான். இப்ப இதெல்லாம் கேட்ட கருத்து தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நின்னு பேசுறத அந்த வி பொண்ணு பாத்துருவா. இப்ப உடனே அவ செம கடுப்பா நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பாக்குற அந்த சீனியர் எம்ப்ளாயி தான் போய் மீட் பண்ணுவா. இப்ப அவனும் அவனோட பங்குக்கு நம்ம ஹீரோயினை பத்தி இல்லாதது போலாததுமா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஐயோ அவ ரொம்ப மோசமானவ மேடம், ஒரு பக்கம் ஷான் கூடயும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஜென்னு கூடயும் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க மட்டும் இப்பயே தான் ஒரு ஸ்டெப் எடுக்கலனா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏத்தி விடுவானா. உடனே அந்த வி, என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு, அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா போதும், இனிமேல் அந்த லூலுவால ஷான் மூஞ்சில முழிக்கவே முடியாத அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இங்க வில்லத்தனமா ஒரு பிளான் போடுவா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பிரைவேட் பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலோட ரூமுக்கு வந்துகிட்டு இருப்பா. அதுவும் அந்த பிரைவேட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது அந்த ஆக்டர் ஷென்னா தான் இருப்பான் போல. நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சுட்டே வருவா, இந்த ஷென் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு நம்மள வர சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. இப்ப அந்த ரூம்குள்ள போறப்ப கரெக்டா ஆப்போசிட் ஒரு பொண்ணு தெரியாம வந்து நம்ம ஹீரோயின் மேல தண்ணியை கொட்டி விட்டுரும். அடுத்து இப்ப அந்த பொண்ணு, ஐயோ சாரி மேடம், நான் தெரியாம தண்ணி கொட்டிட்டேன், நீங்க இந்த ரூம்குள்ள போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது, நான் இப்பயே போய் உங்களுக்கு அடிஷனலா வேற ஒரு ட்ரெஸ் கொண்டு வரேன், அது வரைக்கும் நீங்க உள்ள இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருமா. சரி நம்ம ட்ரெஸ் ரொம்ப ஈரமாயிருச்சு, நம்ம போய் லைட்டா இப்ப ட்ரை பண்ணுவோம்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள போயிருவா. ஆனா இதுவே அந்த ரூமுக்கு வெளியே பார்த்தா அந்த வீரன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என்னன்னா இது எல்லாமே இவளோட பிளான் தான் போல, நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாத்துற மாதிரி மாத்த போகணும். அன்னாரும் இந்த ஜென்னையும் எப்படியாண்டு திருட்டுத்தனமா உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிறதா இவ பிளான் போல. ஆனா இந்த பிளானுக்கும் ஜென்னுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவ ரியலாவே ஒரு பார்ட்டிக்காக தான் இவளை கூப்பிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அந்த ஹோட்டலுக்கு ஜென்னும் வந்துருவான். இப்ப அவனும் அந்த ரூம்குள்ள போன உடனேயுமே இந்த வி பொண்ணு, இதுதாண்டா சாக்கு, அவளும் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா, இந்நேரம் போய் நம்ம ரெட் ஹேண்டடா பிடிச்சிடணும் அப்படின்ட்டு உள்ள போவா. ஆனா அங்க உள்ள போய் பார்த்தா ஜென் இருக்க மாட்டான், அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ இருப்பான். இதை பார்த்தோன்னே அந்த வி பொண்ணுக்கு செமையா ஷாக் ஆயிரும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா இந்த வி பொண்ணும் அந்த சீனியர் எம்ப்ளாயும் பேசுறத நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். சோ இவங்க பிளான் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச உடனேயும் நம்ம ஹீரோ எப்படியோ ஜென்ன ஒரு 5 செகண்ட் பிடிச்சு அவனோட அப்பியரன்ஸ்க்கு மாறி இப்ப இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பான். இத அரைங்குறையமா பார்த்த அந்த வி ஷென்னு தான் அந்த ரூம்குள்ள வரான்ட்டு ரெட் ஹேண்டடா பிடிக்கலான்ட்டு பாத்திருப்பா. பட் ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ கிஸ் பண்ணி அவனோட நார்மல் அப்பியரன்ஸ்க்கே மாறி இருப்பான். இப்போ இப்படி பல்பு வாங்கின கெடுத்து அந்த வி
கடுப்பா அங்க இருந்து கிளம்பிடுவாளா? பட் ஆனாலும் கிளம்புனாலும் அவ அப்படியே அவளுக்குள்ள யோசிச்சுக்குவா, எப்படி ஷென் வந்து ஷானா மாறினா? ச்சே, நம்ம பிளான் இப்படி ஃபிளாப் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆடியோ ரெக்கார்டரை நம்ம அங்க செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், அதுலதான் க்ளூ கிடைக்கதான் பாப்போம் அப்படின்ட்டு இப்போ அவ ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் பிளே பண்ணி பாப்பாளா? அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டதெல்லாம் அவளுக்கு தெளிவா கேட்கும். அதுல அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்கன்னா, நீ சீக்கிரம் என்ன கிஸ் பண்ணு, அப்பனாதான் நான் சீக்கிரம் ஷானா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இப்ப இதெல்லாம் கேட்ட கிடத்து அந்த வீக்கு தெளிவா தெரிஞ்சிரும் இவங்க 2 பேருக்குள்ள என்ன சீக்கிரட் இருக்கு அப்படின்ட்டு. இது தெரிஞ்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதருக்கு கால் பண்ணி அவன் இன்ஃபார்ம் பண்ணிருவா. ஆனா இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாத நம்ம லூலுவும் ஷானும் இப்ப அப்படியே ரூமுக்குள்ள செமையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரொமான்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் 2 பேருமே இப்ப ஒரு சூப்பரான நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருவாங்களா? இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம லூலுவையும் ஷானியும் தான் காட்டுவாங்க. அவங்க நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த யான் கால் பண்ணுவான். பாஸ், என்னன்னே தெரியல, உங்க ஸ்டெப் மதர் திடீர்னு போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீங்க சீக்கிரம் இங்க கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவான். இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இப்ப வேமா அந்த மீட்டிங் ரூம்குள்ள போவானா? இப்ப அங்க போய் பார்த்தா அந்த லேடி அப்படியே எல்லாரும் முன்னாடி நின்னு, நான் இன்னும் நிறைய பணம் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இது ஒரு நல்ல விஷயம் தானே, பிளஸ் இது போக நான் ஒரு சீக்கிரட்டும் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா நடந்து வருவா. இப்ப நடந்து வந்தவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கையை கொடுத்து, நான் தான் இப்ப உங்க கம்பெனில பெருசா இன்வெஸ்ட் பண்ண போறேன்ல, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக் கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் அங்க போர்ட் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கறனால வேற வழியே இல்லாம, சரி நம்ம சும்மா ஒரு செகண்ட் மட்டும் கையை பிடிச்சிட்டு விட்டுருவோம்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணலான்ட்டு போவான். ஆனா அந்த லேடிக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. அவ உஷாரா நம்ம ஹீரோ கையை நல்லா இறுக்கமா பிடிச்சுக்குவா. இதனால நம்ம ஹீரோ லைட்டா பதட்டமாயிருவான். ஏன்னா அவன் மட்டும் இப்போ இவள மாதிரியே இந்த இடத்துல மாறிட்டானா இவனை ஒரு வினோதமான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு தூக்கிடுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ என்ன நடக்குதுன்னே தெரியாம வேற ஒரு ரூம்ல இருப்பா. இப்ப கரெக்டா அந்த ரூமுக்கு யான் வந்து, ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை, வா நீ சீக்கிரம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். பட் ஆனா இப்ப அந்த இடத்துக்கு அந்த வி பொண்ணு வந்து, உங்க சீக்ரெட் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை வேற ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருவா. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த ஸ்டெப் மதர் போட்ட பிளான் படியே நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடி மாட்டிக்குவானா மாட்டிக்க மாட்டானா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.